ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை கட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் சைடில் செய்கிற ஒரு மசாலா புலாவ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது வந்து ஒரு ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினா தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக ஆகிற வந்து தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக நமக்கு வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நமக்கு சேர்ந்து வெந்துடும். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரு ஈவனான கோட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலாவும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாக வந்து கோட் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி மாதிரி நமக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். இதையும் நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கிரேவி வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகும். ஸோ எல்லாமும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும், ஒட்டாமல் உதிரியாக வரும். ஸோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி உடையாத மாதிரி இந்த மசாலாவோட அது கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த ரைஸில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சேனல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் போட்டு நம்ம சேனலை டேக் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மசாலா புலாவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க.